ஐ லவ் யூ பிராச்சி. பிராச்சி, நான் இங்க என்ன சொல்ல வந்தனோ அதை நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். ஆனா நான் இப்போ சொல்ல போற வார்த்தைகள் இருக்கு, அதை இதுக்கு முன்னாடி நான் சொன்னதே இல்லை. பிராச்சி, உனக்காக நான் என் உயிரை கொடுப்பேன்னு என்னைக்கும் உன்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என் உயிருங்கிறது நீ மட்டும்தான். அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்க மொத்த சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்க போறேன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா என்னோட மொத்த உலகமே நீதான். அதே மாதிரி நீ வருத்தப்படுற மாதிரி நான் நடந்துக்கவே மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா நீ என் கூட இருந்தினா வருத்தமே வெக்கப்பட்டு போயிடும். எப்பவும் உன்னை சந்தோஷமா மட்டும்தான் வச்சிருப்பேன். ஆமா, நீ இந்த உதவாக்கரையை ஏத்துப்பியா? நான் இப்ப கிளம்பணும், இல்லைன்னா ரொம்ப லேட் ஆயிடும். பிராச்சி கிட்ட சொல்லிட்டு போலாம். உனக்கு என்ன தோணுது? இந்நேரம் கொடுத்துருப்பா இல்லையா? ஏய் இடியட், நான் கிஸ்ஸ பத்தி பேசல. இந்நேரம் கார்டை கொடுத்துவன் ப்ரப்போஸ் பண்ணிருப்பானான்னு. கிஸ் கொடுத்துருப்பீங்களான்னு நீங்க கேட்டா கூட நான் ஆமான்னு சொல்லிருப்பேன். நேத்து ரன்பீர் எனக்கு ஃபோன் பண்ணி டெக்கரேஷன் பண்ண சொல்லும் போது நீங்க என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? நான் இந்த குடும்பத்தை அவமானப்படுத்துறேன்னு சொன்னீங்கல்ல. அதுல என்ன தப்பு? நீ அப்படிதானே நடந்துக்கிற. போன்ல நீ என்னெல்லாம் பேசுன? நான் ராத்திரி பூரா கண் முழிச்சிருப்பேன். லவ் யூ லவ் யூ லவ் யூ நான் எல்லாம் செஞ்சு வச்சிடுறேன். என்ன செய்ய போறேன்னு எனக்கு என்ன தெரியும்? நீ ரன்பீர் கூட தான் பேசினேன்னு நான் என்ன கனவா கண்டேன்? டைரக்டா நீங்க என்னைய கேட்டுக்கலாம் இல்லையா? நான் உன்னை நேரடியா தான் கேட்டேன். நீ தான் எடக்கு முடக்கா பதில் சொன்ன. என் ஃப்ரெண்டுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வந்துருச்சு. ஆனா இப்போ உண்மையிலேயே மறந்துட்டேன் சித்தி. ஆமா, நானும் மறந்துட்டேன். வா. பிராச்சி, அது என்னன்னா லைட் அது ஹாய் ஆண்டி, உங்களுக்கு இந்த டெக்கரேஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கா? இது பிராச்சியோட பர்த்டேக்காக. ஆனா பிராச்சியோட பர்த்டே இப்போ இல்லைல்ல. ஆனா வந்தா இப்படிதான் டெக்கரேட் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். நம்ம பிராச்சி இப்ப ரன்பீரை காதலிக்க ஆரம்பிச்சிட்டா. நீ எதுக்கும் கவலைப்படாத. ரெண்டு சைடும் சிக்னல் ஓகே தான். அது எனக்கு ஓகே. உனக்கு எது பிடிக்குமோ அதுதான் எனக்கும் பிடிக்கும். அப்புறம் வெக்கப்படுறீங்களா? நீ எதுக்கு வெக்கப்படுற? தப்பு என்னோடதுதான். ஆக்சுவலி நான் தான் தப்பான நேரத்துல தெரியாம வந்துட்டேன். உங்களுக்கு நடுவுல நான் வந்திருக்க கூடாது. இல்லம்மா, அப்படி எதுவும் இல்ல. உண்மையிலே நீ ரொம்ப ஸ்வீட். பிராச்சி என்ன முடிவெடுத்தாலும் சரி, அதுக்கு நான் ஒத்துப்பேன். சரி வரேன். அம்மா, அது எனக்கும் இப்படி நடந்திருக்கு. வா வா, சீக்கிரம் வா, என் கூட வா வா. இத வச்சுக்கோ. போன் ஆஃப்லயா இருக்கு? இல்ல ஆன்ல தானே இருக்கு. அப்புறம் ஏன் ரன்பீர் இன்னும் போன் பண்ணாம இருக்கான்? அட, நான் ஏன் இப்படி தப்பா யோசிக்கிறேன்? ஏன் தப்பா யோசிக்க கூடாது? டெக்கரேஷனுக்காக பூ வேணுங்கிறப்ப, பலூன் வேணுங்கிறப்ப அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தா. இங்க பாரு ப்ரோ, எனக்கு இது இல்ல அது இல்ல அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆனா நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு அவன் ஒரு ஃபோன் கூட பண்ணல. அட, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் அவன் பிராச்சிக்கு ப்ரொபோஸ் பண்ணானா இல்லையா. அப்படி ப்ரொபோஸ் பண்ணிருந்தானா பிராச்சி பதிலுக்கு என்ன சொன்னா? ஃபோன் பண்ணு.
நான் ஏன் லூஸ் மாதிரி வளர்றேன்? நானே ஃபோன் பண்ணி கேட்டுடலாம்ல மிஷன் கம்ப்ளீட் ஆச்சா இல்லையான்னு. ஹலோ. பாய். ஏன் இப்படிலாம் பேசுற? என் மேல என்ன கோவம் உனக்கு? இங்க பாரு ப்ரோ, நீ பிராச்சிக்கு இப்ப ப்ரொபோஸ் பண்ண தான் போயிருக்க. சப்போஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் நம்பரையே டெலீட் பண்ணிடுவ போல இருக்கே. அட ஃபோன் நம்பர்லாம் எதுக்குப்பா டெலீட் பண்ணணும்? நான் உன்னையே டெலீட் பண்ணிடுவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அண்ணன் தம்பி எல்லாம் கிடையாது. பெரியவங்க சரியா தான் சொல்லிருக்காங்க. ஒரு பொண்ணு லைஃப்ல வந்தவனே அவன் எல்லாத்தையும் மறந்துடுவான் அப்படின்னு. முடிச்சிட்டியா? சரி, என்ன விஷயம் சொல்லு. ப்ரோ, நீ ப்ரொபோஸ் பண்ணியா இல்லையா அதை சொல்லு. நீ பிராச்சி கிட்ட ப்ரொபோஸ் பண்ணியா இல்லையா? அப்படி நீ லவ் சொல்லிட்டீனா பிராச்சி என்ன சொன்னா? தம்பி ப்ரோ, மறுபடியும் சொல்ல முடியாம போயிடுச்சுன்னு மட்டும் சொல்லிடாத. என்ன சொல்ல விடுவியா இல்ல நீயா பேசி முடிவு பண்ணிப்பியா? பெர்மிஷன் கிராண்டட். சொல்லு. அது வந்து ப்ரொபோஸ் பண்ணிட்டேன். என்னது ப்ரொபோஸ் பண்ணிட்டியா? அப்படின்னா பிராச்சி உன்னோட ப்ரொபோசல ஒத்துக்கிட்டாளா? ஆமா 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 ஆமா, பிராச்சி ஒத்துக்கிட்டா. கண்டிப்பா சரின்னு சொல்லிட்டா. ப்ரோ, உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ப்ரோ, இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ப்ரொபோஸ் பண்ணிட்டேன் தான். ஆனா ப்ரொபோஸ் பண்ணும்போது சில விஷயங்கள் நடந்துருச்சு. ப்ரோ, நீ உன் லிமிட்டை தாண்டல. நான் லிமிட்ல தான் இருந்தேன். முட்டி போட்டு இருந்தேன். முட்டி போட்டுக்கிட்டேன். ஏன்னா எப்பவுமே ப்ரொபோஸ் பண்ணும்போது முட்டி போட்டு தானே பொண்ணுங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்ணுவாங்க. அட, முட்டி போட்டு ப்ரொபோஸ் பண்ணாம காத்துல பறந்துகிட்டா ப்ரொபோஸ் பண்ணுவாங்க. ஐம் சாரி. மேல சொல்லுங்க. ஃபுல் டீடைல்ஸ். ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, நான் ப்ரொபோஸ் பண்ணும்போது அப்போ என் முன்னாடி ஒரே டென்ஷனா? இல்ல டென்ஷன்லாம் இல்ல. முட்டி உடைஞ்சிருச்சா? இல்லடா, என் முன்னாடி வந்து 2 பேரும் விழுந்துட்டீங்களா? இல்லடா, அது வந்து அவளோட அம்மா வந்துட்டாங்க. ஓ, முடிஞ்சது. அப்புறம் இதத்தான் நீ ப்ரொபோஸ் பண்ணிட்டேன்னு பெருமையா சொன்னியா? சோ எல்லாமே ஸ்பாயில் ஆயிருக்கும். இல்ல, எதுவும் ஸ்பாயில் ஆகல. ஆனா திடீர்னு அவங்க அம்மா முன்னாடி வந்துட்டாங்க. அப்புறம் அது என்னன்னா, என்னோட கண்ணு ஃபுல்லா காதல்ல நிறைஞ்சிருந்ததா. அதனால அவங்க அம்மா வந்ததும் எனக்கு ஒரே வெக்கமாயிடுச்சு. அப்போ நான் வாங்கி கொடுத்த பலூன், ஃப்ளார்ஸ் எல்லாமே வேஸ்டா? இங்க பாரு, நான் 100% இந்த வாட்டி முயற்சி பண்ணிருக்கேன். ஆரியன், என்ன முயற்சி பண்ண? இனிமே என்ன ப்ரோன்னு கூப்பிடாத. சத்தியமா உன்னை எனக்கு பிடிக்கவே இல்ல. நீ அவங்க கால்ல விழுந்திருக்க வேண்டியதானே, அவங்க காலை பிடிச்சி அழுதுருக்க வேண்டியதானே. ஆண்டி, தயவு செஞ்சு பிராச்சியை கல்யாணம் பண்ணி கொடுங்க நான் உங்ககிட்ட கேட்டிருக்கலாமே. ஆனா நீ அப்படி கேட்காம சும்மாவே வெக்கப்பட்டு நின்னியா? சா, இதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்ல. இனிமே நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். அட முழுசா கேளு. என்ன? உனக்கு அந்த கிரே பிளாக் ஃபிளேவர் ரொம்ப பிடிக்கும் தானே? ஆர்டர் பண்ணிக்கோ. எவ்வளவு வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கோ. ஆர்டர் பண்ணிக்கோனா? ஆர்டர் பண்ணிடவா? ராஜீவ் சரின்னு சொல்லிட்டா, அவங்க அம்மாவும் சரின்னு சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? அவங்க என்கிட்ட ரொம்ப அன்பா சொன்னாங்க, என் பொண்ணுக்கு எது பிடிக்குமோ எனக்கும் அதுதான் பிடிக்கும். அப்படின்னா பிராச்சியோட அம்மா உனக்கு ஓகே சொல்லிட்டாங்களா? சூப்பர். என்னால சந்தோஷத்தை அடக்கவே முடியல. ஒன் செகண்ட். அப்ப நீ இவ்வளவு நேரம் என்ன கலாச்சிக்கிட்டு இருந்தியா? ஆமா, இது வரைக்கும் நீ தானே என்ன வாரி இருக்க. அதனால தான் நான் இன்னைக்கு வரேன். அப்படியா ப்ரோ? சரி, வீட்டுக்கு வா. உனக்கு இருக்கு. நீ தூங்கும் போது எப்படி கால வரன்னு பாரு. அட, நீ என்னத்த வேணா வாரி விடுப்பா. உன் அண்ணன் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இது வரைக்கும் உங்க அண்ணன் இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே இல்ல. நீ இன்னைக்கு என்ன வேணுமோ கேளு, நான் வாங்கி தரேன். இங்க பாரு ப்ரோ, உன்னுடைய கல்யாணத்துல நான் நாகினி டான்ஸ் ஆடுவேன். அப்படியே எல்லாரும் முன்னாடியே படம் எடுத்து ஆடுவேன். அப்புறம் போதுன்ற அளவுக்கு குடிப்பேன். அப்புறம் அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பேன். என்னால வார்த்தையால சொல்ல முடியல. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஓகே see you, bye. நான் மத்த விஷயத்தை நேர்ல வந்து சொல்றேன். பை. சரி, சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு வா. பாய். ஹாய் மாம். நீ இந்த நியூஸ் சொன்னதுக்கு தேங்க்ஸ் ஆரியன். ஏன்னா இந்த நியூஸ் ஸ்பெஷலி ரியாக்காக மட்டும்தான். மாமோட ரிப்ளை யார் படிச்சிருக்கா? ரியா, நான் வாஷ்ரூம்ல இருக்கும்போது நீங்க ரூம்குள்ள வந்தீங்கல்ல? ஆமா, நான் வந்து ரூமுக்கு போனை வந்து செக் பண்ணிருக்கீங்க. என்ன கரெக்ட்டா? How dare you do that? நீங்க என்ன தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க? என் போன் மூலமா என் பர்சனல் லைஃப்குள்ள இன்டர்ஃபியர் ஆக ஆசைப்படுறீங்களா? உன்னோட அத்தை கிட்ட நீ இப்படிதான் பேசுவியா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. எதுக்கு தேவையில்லாம என் போனை தொட்டீங்க? அப்புறம் நீங்க அடிக்கடி சொல்வீங்கல்ல, பிராச்சி ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்தவன்னு. இப்ப நான் உங்களோட கேட்கவா? இப்ப நீங்க பண்ண காரியம் இருக்கே, இது எந்த கிளாஸ் சேர்ந்தது? 3rd கிளாஸ்? என்ன பிரியா, அவங்க கூட என்ன கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க ஏன் கிட்ட இருந்தும் என் பொருள் கிட்ட இருந்தும் தள்ளியே இருங்க. ஓகே ரியா, நான் ஆக்சுவலி ஒரு ரூமுக்கு வந்ததுக்கு நான் என் மாம் எத்தனை மணிக்கு எங்க சந்திக்க போறேன்னு தெரிஞ்சுக்க தானே வந்தீங்க. இப்ப நான் போலாமா? பிரக்யா கிட்ட எல்லா உண்மையை சொல்லிட்டியா? அதாவது பிராச்சியை எதுக்காக கொல்ல ட்ரை பண்ணேன்னு? நான் சொல்லிட்டேன், எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அப்பா என்னை விட பிராச்சி அதிகமா நேசிச்சாரு, அதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். போதுமா? அது காரணம் நான் அவளை பார்த்து பொறாமப்பட்டேன். அதுக்காக தான் அந்த பிராச்சியை கொல்லணும்னு ஆக்சிடென்ட் பண்ணி அவளை கொல்ல பார்த்தேன். வேற என்ன கேட்கணும்? ரன்வீரை பத்தி எல்லாத்தையும் நீ சொல்லிட்ட இல்ல? நான் அதையும் சொல்லிட்டேன். நான் என்ன சொன்னேன்னா, ரன்வீர் திரும்ப திரும்ப பிராச்சிக்கு ஹெல்ப் பண்ணது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்.
அவன் அவன் மேல கேர் பண்றான், ரொம்ப சப்போர்ட் பண்றான். இதெல்லாம் பிடிக்கலன்னு சொன்னேன், எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அப்பாவும் சரி ரன்பீரும் சரி எப்போ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா எனக்குன்னு யாரு இருக்கா? இதுக்கு மேல என்ன தெரிஞ்சுக்கணும் அத? நான் போய் என் அம்மாவை இப்ப பார்க்க போறேன். அவங்க எனக்காக காத்துட்டு இருக்காங்க. எனக்கு லேட் ஆயிடுச்சு. எனக்கு உங்க கூட பேச விருப்பம் இல்ல. இது வரைக்கும் நீ அடிக்கடி எமோஷனல் ஆகிறவன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீ முட்டாளாவும் இருக்க. நீ பிரக்யா கிட்ட ரன்வீர் பிராச்சிக்காக என்னெல்லாம் பண்றாங்கறத சொல்லவே இல்ல. ஆனா அதுக்கு பதிலா ரன்வீரையும் பிராச்சியையும் ஒன்னா பார்த்தா எனக்கு பொறாம இருக்குன்னு சொல்லிட்ட. இன்டைரக்டா நீ என்ன சொல்லிருக்கேன்னா யூ லவ் ரன்வீர். எஸ், நான் சொன்னேன். ஏன்னா அவங்க என்னுடைய அம்மா. என்னுடைய அம்மாவுக்கு என்னை பத்தி எல்லா விஷயங்களும் தெரியணும். என் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எல்லாமே. ஒருவேளை அவங்களுக்கு தெரியாம இருந்தா இன்னைக்கு போய் நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். இன்னைக்கு அவங்கள மீட் பண்ண போறது ரியா மேரா இல்ல, அவங்களுடைய பொண்ணு. நான் போய் அவங்கள மீட் பண்றதை யாராலையும் தடுக்க முடியாது. அவ உன்னோட அம்மா கிடையாது, மோசமான லேடி. அவ உன்கிட்ட பொய்யான பாசத்தை காட்டி நடிச்சிருக்கா. ஸ்டாப் இட். ப்ளீஸ் நிறுத்துங்க. இதுக்கு மேல என் அம்மாக்கு எதிரா ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. கண்டிப்பா நான் பேசுவேன். ஏன்னா பிரக்யாங்கிற பேர்ல உன் கண்ணுல துணியை கட்டி இருக்க, நான் அதை அவுத்தே ஆகணும். உனக்கு ஆச்சரியமாவே இல்லையா? திடீர்னு ஒருத்தர் எப்படி மகானாக முடியும்? நீ அவளை சந்திச்சிருக்கா, உனக்கு அவளை பிடிச்சிருக்கா, அம்மானு கூப்பிடாம அனுமதிச்சிருக்கா. பிராச்சியோட பிக்னிக் இன்சிடென்ட்ல இருந்து பிராச்சியோட ஆக்சிடென்ட் இன்சிடென்ட் வரைக்கும் உன்னை அவ ஒண்ணுமே சொல்லல, கம்ப்ளைண்ட் பண்ணல, உன்னை ஜெயிலுக்கும் அனுப்பல. இத பத்தி நீ யோசிச்சு பாத்திருக்கியா? ஏன்னா அவ உன்னை விளக்கியே வைக்கணும்னு நினைச்சிருக்கா. அவ பிராச்சி மேல எவ்வளவு அன்பா இருக்கான்னு உன்கிட்ட காட்டு நினைச்சிருக்கா. நீ ஜெயிலுக்கு போயிட்டா நீ வலியால துடிக்கிறத அவளால பார்க்க முடியாது இல்லையா? அவளுக்கு உன் மேல அன்பே கிடையாது. உன்னை அவ பக்கத்துல நெருங்க விடாம உன்னை கொடுமைப்படுத்தணும்னு தான் நினைச்சிருக்கா. உன்னை தனிமைப்படுத்த பாக்குறா, அவ உன்னை அழிக்கவும் பாக்குறா. நீ டிப்ரெஸ்டா இருக்கிறத அவ பார்க்க ஆசைப்படுறா, அவ இதையும் பார்க்க ஆசைப்படுறா. அதாவது நீ உன்னோட லைஃப்ல வொஸ்டான வாழ்க்கை வாழ்றத. அப்புறம் நீ சூசைட் பண்ணிக்கவும் யோசிப்ப. நோ நோ நோ, ஜஸ்ட் ஸ்டாப் இட். ஓகே, அந்த மாதிரிலாம் இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்ல. இதுதான் உண்மை. பிரக்யா உன் மேல பாசம் காட்டல, அவ பிராச்சி மேல மட்டும்தான் அன்பு வச்சிருக்கா, உன் மேல இல்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன அவங்க நேசிக்கிறாங்க, என் மேல உயிரை வச்சு. உன் மேல அன்பு வச்சிருந்தா எதுக்காக உன்ன சின்ன வயசுலயே விட்டுட்டு போனா? பிராச்சிய மட்டும் எப்படி அவ கூட கூட்டிட்டு போனா? ஒரு அம்மாக்கு 2 குழந்தைங்களும் முக்கியம் இல்லையா? உன்னையும் சேர்த்து அவங்க கூட்டிட்டு போயிருக்கணும்ல. பிராச்சி அவ கூடவே கூட்டிட்டு போய் உன்னை என்கிட்ட விட்டுட்டு போயிட்டான். ஏன்? ஏன்னா உன் மேல அன்பே இல்ல ரியா. சின்ன குழந்தையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிராச்சியோட சந்தோஷம் மட்டும்தான் அவளுக்கு முக்கியம். இப்ப வரைக்கும் அதை மட்டும்தான் அவ செஞ்சிட்டு இருக்கா. உன் சந்தோஷத்தை உன்கிட்ட இருந்து பறிச்சு உன்னோட ரன்வீரையும் அவ முழுசா பறிக்க பாக்குறா. அதாவது யார காதலிக்கிறியோ, யார் கூட லைஃப் லாங் வாழணும்னு ஆசைப்பட்டியோ அந்த ரன்வீர் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை முறிச்சிட்டு போயிட்டான். ஃபைன், மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம். ஆனா பிரக்யா உன்னோட மனசை உடைச்சிருக்கா. அதுக்கு நீ என்ன செய்ய போற? உன்னோட காதலை உன்கிட்ட இருந்து பிரிச்சு அத பிராச்சி கிட்ட கொடுத்துட்டா. ஆமா ரியா, ரன்வீர் பிராச்சிய ப்ரப்போஸ் பண்ணிட்டான். பிரக்யா அவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிட்டான். அப்பதானே நீ ரன்வீரை விட்டு பிரிஞ்சிருப்ப. இப்படி நடக்க வாய்ப்பில்லை. அந்த பிரக்யா ரன்வீரும் பிராச்சியும் லைஃப் லாங் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தி முடிச்சுட்டா. உன்னை காயப்படுத்த பாக்குறா, உன்னையும் ரன்வீரையும் பிரிக்க பாக்குறா. மாம் அப்படி பண்ண மாட்டாங்க. என்னோட மாம் கண்டிப்பா அப்படி பண்ண மாட்டாங்க. அவ இத பண்ணி முடிச்சிட்டா. நீங்க போய் சொல்றீங்க. அவ அப்படி பண்ணிட்டா. நான் உங்களை நம்பல. I don't trust you anymore. நீங்க போய் சொல்றீங்க. என் அம்மா எனக்கு அப்படி பண்ண மாட்டாங்க. She is very sensitive. She is very protective. அவங்க என் மேல உயிரை வச்சிருக்காங்க. அவங்க எப்பெல்லாம் என்ன சந்திக்கிறாங்களோ அவங்க என் மேல அன்பு அப்படியே பொழிவாங்க, அன்பா நடந்துப்பாங்க. என் முகத்தை பார்த்தாலே என் மனசுக்குள்ள என்ன இருக்குங்கறத அவங்க சொல்லிடுவாங்க. அவங்க எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண மாட்டாங்க. ஒருவேளை நான் சொல்றது உனக்கு பொய்யன்னு தோணுச்சுன்னா just give a minute. ஆரியன், நீ எங்க இருந்தாலும் சரி ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம உடனே ரியா ரூமுக்கு நீ வா. ஆரியன், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ரியா, கிறிஸ்டல் கிளியர் பண்ண ஆசைப்படுறேன். மாம் கூப்பிட்டீங்களா? ஆரியன், ரியா கிட்ட சொல்லு ரன்வீர் பிராச்சிக்கு ப்ரப்போஸ் பண்ணானா இல்லையா? அப்புறம் பிரக்யா அந்த ரிலேஷன்ஷிப் அக்செப்ட் பண்ணிட்டா தானே? டெல் ரியா. ரியாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சே ஆகணும். அப்பதான் ரன்வீர் பின்னாடி சுத்துறதை நிறுத்துவா. ஆன்சர் ஆரியன். இன்ஃபேக்ட் பிராச்சியோட அம்மாவும் இவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்பை ஒத்துக்கிட்டாங்க.
இனிமே ரன்பீர் பிராச்சிக்கு மட்டும்தான். அதனால இனிமே எந்த பொண்ணும் ரன்பீரை ஏறெடுத்து பார்க்க கூடாது. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இங்க இருந்து போயிடு. ரியா, நான் உனக்கு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்தேன், வேற எந்த தப்பும் பண்ணல. அதுக்குள்ள போணுமா என்ன? நான் சொல்ல வந்தது கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல. அது என்னன்னா எனக்கும் இங்க இருக்கணும்னு ஆசைதான். ஆனா என்னன்னா வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் இப்போ உடனே போய் ஆகணும். அதான். டீ குடிக்காம எப்படி போவ கண்ணு? டீ குடிச்சிட்டு போய் என்ன? தேங்க்யூ சோ மச். அது வீட்ல அம்மா டீ போட்டு வச்சிருப்பாங்க, நான் அங்க போய் கூட குடிச்சுக்கிறேன். நான் இப்போ உடனே போய் ஆகணும், என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க ப்ளீஸ். நெல்லே. சரி. அதாவது டீ குடிச்சிட்டு தான் போகணும். சரி. இந்த சரிதா ஆண்டி இருக்காங்களே, இவங்க சொல்ற விதத்தை பார்த்தா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட ஓடி போயிடுவாங்க. ரன்பீர், டீ குடிச்சிட்டு போ. சரிதாம்மா என்ன சொல்றாங்களோ அத கண்டிப்பா செஞ்சு காட்டுவாங்க. நீ நிச்சயமா இருந்துட்டு தான் போ. இல்லனா உன்னை கட்டி போட்டுருவோம், புரியுதா? என்ன பண்ணுவீங்க? கட்டி போட்டுருவேன், லாக் அண்ட் கீ. அது போகட்டும், நீ எதுக்காக இந்த அளவுக்கு வெக்கப்படுற? காலேஜ்ல வெக்கப்படவே மாட்ட? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ரன்பீரை கூட தடுத்து நிறுத்திடலாம், ஆனா இந்த பொண்ணோட வாலுத்தனம் இருக்க நிப்பாட்ட முடியாது. முதல்ல நான் இவளை என் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். நேத்து ராத்திரி நீ என் ரூம்ல தானே தூங்குன? அதுக்கும் ரன்பீர் இங்க இருக்கிறதுக்கு என்ன கனெக்ஷன்? என்ன கனெக்ஷன் அப்புறம் சொல்றேன். முதல்ல போய் மொத்த ரூமையும் கிளீன் பண்ணு போ. நான் வந்து பாக்கும்போது அப்படியே சுத்தமா இருக்கணும் போ. நான் காலையில இருந்து வீட்டு வேலை எல்லாத்தையுமே பார்த்தேன், எல்லாத்தையுமே ரெடி பண்ணேன். இப்போ என்னடா க்ளீன் பண்ண சொல்றீங்க? முடியாது முடியாது முடியாது. ஏன் முடியாதுங்கற? ரன்பீர் காலையில இருந்து உனக்கு எவ்வளவு விஷயத்தை ரெடி பண்ணி கொடுத்தா? அவ வந்து எனக்கு டெக்கரேஷனுக்காக. ஆஹா, இந்த உண்மையை சொல்லிட்டேன்னா நான் இன்னும் வெக்கப்பட ஆரம்பிச்சிருவேனே. நீ காலையில எங்க இருந்த? எனக்கு ஒண்ணும் தெரியாது. இவ ரொம்ப போய் பேசுறா. வா வந்து என் ரூமை கிளீன் பண்ணு. வா வா. அட சொல்றேன்ல, வா என் கூட வா. சித்தி, வான்னு சொல்றல, வா. நான் இப்ப உடனே ரியாவை போய் பார்க்கணுமே. நீங்க 2 பேரும் இருங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு சீக்கிரம் வந்துருவேன், நான் வந்து சொல்றேன். பாய் ஆண்டி. பாய். இங்க பாருமாரியா, பிரக்யா ஒரு சாடிஸ்ட். அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி அதை அவ வேடிக்கை பாப்பா. அதுக்கப்புறம் அவளோட செல்ல பொண்ணு பிராச்சியை நீ கஷ்டப்படுத்தி இருக்கா, அவ எப்படி உன்னை சும்மா விடுவா? ஒவ்வொரு கஷ்டத்துல இருந்தும் நான் தான் உன்னை பிரக்யா கிட்ட இருந்து காப்பாத்தி இருக்கேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி அவ வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா, இப்ப உன்னை எப்படி அக்செப்ட் பண்ணிப்பா? என்னைக்கும் அவ உன்னை ரிஜெக்ட் பண்றதுக்காக தான் உன்னோட ரன்பீரை அவ பிராச்சிக்கு கொடுத்துட்டா. ஆப்பர்ச்சுனிட்டி அவ பயன்படுத்திக்கிட்டா. அவளுக்கு எது சரின்னு படுதோ அதுக்காக எந்த உறவையும் முறிச்சுக்க தயங்க மாட்டா. ஸ்டாப் இட், ஓகே? ஜஸ்ட் ஸ்டாப் இட் அத்தை. என் அம்மாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்க ஏற்கனவே என்கிட்ட கிளியரா சொல்லிட்டீங்க. சோ ப்ளீஸ் 2 தடவை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஓகே? உங்களோட இந்த வெறுப்புனாலதான் என் அம்மா அப்பா பிரிஞ்சு போயிட்டாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் உயிருக்கு உயிரை நேசிச்சாங்க, நீங்க அவங்கள பிரிச்சுட்டீங்க அத்தை. என்ன சொல்ற நீ? பிரக்யா தானே உன்னை பிரிச்சு வச்சா? உன்னையும் ரன்வீரையும் உன்னை உன் அப்பா கிட்ட இருந்தோ அவளுக்கு உன் மேல அன்பு இல்ல. she doesn't love you. உன் மேல அன்பு இருந்திருந்தா உன்னை கூட்டிட்டு போக வந்திருப்பால. ஒருவேளை அவங்க கிட்ட புது அட்ரஸ் இருந்திருக்காது. தேடி இருக்கலாம்ல. தன்னோட புருஷன் இவ்வளவு ஃபேமஸா இருக்கும் போது உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். சோசியல் மீடியால சின்ன பொண்ண கூட தேடி கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. தேடினாலா? சரி, ஒருவேளை அவ என்னாலதான் இந்த வீட்டை விட்டு போனாலும் வச்சுக்கிட்டாலும் உன்னை பாக்குறதுக்கு அவ வந்திருக்கலாம் இல்லையா? வந்தாளா? she doesn't need you. திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? இல்ல இல்ல. தன்னோட புருஷனுக்காகவாவது அவ திரும்ப வந்திருக்கலாம்ல. உங்க அப்பா மேலதான் உயிரா இருக்கால. அட மேத்தாளி அண்ணி, ராஜ் அண்ணா, அப்புறம் பாட்டி அவ மேல உயிரா தானே இருந்தாங்க. அவங்களுக்காகவாவது அவ திரும்ப வந்திருக்கலாம்ல. அவ உனக்காகவாவது வந்திருக்கலாம்ல. she doesn't care for you, she doesn't love you. அவ பிராச்சி கிட்ட மட்டும்தான் அன்பை காட்டினா. இப்ப சொல்லு, இப்பவும் அவ உன் மேல அன்பை காட்டுவான்னு நினைச்சிட்டு இருக்கியா? she cares for you. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, நான் என் மாமா சந்திக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. இன்னைக்கு நான் போய் எங்க அம்மாவை கண்டிப்பா மீட் பண்ணதான் போறேன். ரியா, நீங்க நினைச்சாலும் நடக்காது.
யூ வில் ரிக்ரெட் இட்